அப்படியே ஒரு சப்பாத்தி கட்டில் ஒரு பரோட்டாவை எடுத்து வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். அப்படியே நாளாக கட் பண்ணி டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்து விட்டிங்கன்னா குழந்தைகள் ஸ்கூலில் வச்சு சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. மதிய லஞ்சுக்கு, ஸ்நாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. எல்லாம் சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பர் பரோட்டாங்க. நல்ல அடுக்கடுக்காட்டு லேயரும் கிடச்சிருக்கு நமக்கு. சரி, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பரோட்டா பண்ணியிருக்காங்க. ஆம்லேட் பரோட்டா பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட. பேச்சுலர் பசங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்து விடலாம். அதுமாதிரி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பண்ணலாம். சைட் டிஷ்க்கு எதுவும் இல்லைன்னு கவலையே இல்லைங்க. முட்டை இருந்தால் போதும். நம்ம ஈஸியாகிட்டு ஸ்லோவாக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். 2 அணா சாப்பிட்றவங்க 4 அணா சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாகிட்டு இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் பண்ணலாம், நைட்டு டின்னராகவும் பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அகலமான ஒரு பேசன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 200 கிராம் கோதுமை மாவுங்க. கோதுமை மாவு, மைதா மாவு எதுனாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மாவு தந்தோடி உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சிடணும். இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. போதுங்க. மாவு நல்லா பிசைஞ்சி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அப்படியே இந்த பவுலை போட்டு மூடி வச்சாச்சு. இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் தேவையான பொருள். 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இங்கே காரத்துக்கு தந்தோடி போட்டுக்கோங்க. சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்க இருந்தால் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் மல்லித்தழை, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம். இப்போ இதை கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி மூட்டை கட் பண்ணிவிட்டு நம்ம பொடிசாக கட் பண்ணணுங்க. பொடிசாக நல்லா சாப் பண்ணிக்கோங்க. குழந்தைகளுக்கு ரோல் மாதிரி பண்ணி டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்து விடலாங்க. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு, காலேஜுக்கு போகிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி போட்டு இங்கே ரோல் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வெந்துருங்க. வெங்காயத்தை சாப் பண்ணியாச்சு. 5 முட்டைக்கு எடுத்துருக்கேன். உங்களுக்கு முட்டைக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. தக்காளியும் பச்சை மிளகாயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஓரத்தில் வச்சுட்டு தக்காளியும் பச்சை மிளகாயும் கட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க பொடிசாட்டு. இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா பச்சை மிளகாய், தக்காளி, மல்லித்தழையும் ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்து கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டுக்கலாம்.
முட்டை சேர்க்குறதுனால கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டுக்கோங்க. வாய்வு தொல்லையும் இருக்காது, நல்லா டைஜஸ்ட்டும் ஆயிருங்க. அப்புறமா முட்டைக்கு தகுந்தபடி உப்பு போட்டுக்கோங்க. இப்போ 5 முட்டை எடுத்துருக்காங்க, இதை உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம உங்களுக்கு எத்தனை பேர் தந்தூரி தேவையோ அத்தனை தந்தூரி, 3 பேர் சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு எடுத்துருக்கேன் நான். 3 பேர் 4 பேர் சாப்பிட்லாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தந்தூரி எடுத்து பண்ணிக்கோங்க. இப்போ முட்டை அடித்து ஊற்றி வச்சுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு ஓரத்தில் வச்சுட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிக்கிடலாங்க. அவ்வளோதாங்க. முட்டையை மூடி வச்சுக்கிடலாங்க. இப்போ சப்பாத்தி மாவு வந்து ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா கையை துடைச்சிக்கங்க. நல்லா ஊறிடுச்சிங்க மாவு வந்து. இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறம் நம்ம உருட்டி எடுத்துக்கணுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பீஸ் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இதை வந்து தேய்ச்சி எடுத்துக்கணுங்க. ஸ்டெப்பிங் பரோட்டா தான் பண்ண போகிறேன். ஸ்டெப்பிங் முட்டை பரோட்டா தான் பண்ண போகிறேன். இப்போ நம்ம மாவு வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து பட்டர் தடவணுங்க. பட்டர் தடவினீங்கன்னா நல்லா சூப்பராக கிடைக்கும். பட்டர் வந்து மெல்ட் ஆகலை, கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். பட்டர் வந்து மெல்ட் ஆகிறதுக்கு ஒரு தோசை தவா வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி கிண்ணத்தில் வச்சு வச்சுக்கோங்க. மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆயிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் இந்த மாதிரி மெல்ட் பண்ணணுங்க. சப்பாத்தி மாவு இந்த மாதிரி மாவில் பரட்டிட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி முட்டை பரோட்டாங்க. கையில் ஒட்ட மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் மட்டும் நம்ம பட்டை தடவிடணும், இல்லை மாவு தூத்தி விடணுங்க. ஒன்று தேய்ச்சி எடுத்தாச்சு. இது ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது ஒன்று தடவிடலாம். அடுத்தது ஒன்று தேய்ச்சிக்கிடலாம். கொஞ்சமாக மாவு தூற்றிக்கங்க. தூற்றிட்டு இந்த மாதிரி தேய்க்கணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4 எண்ணம் தேய்ச்சிக்கிடணுங்க. தேய்ச்சிட்டு நம்ம ரோல் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும். பரோட்டாக்கெலாம் நம்ம கட் பண்ணுவோம் பாருங்கள், அந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். ரெண்டெண்ணம் தேய்ச்சாச்சு. இன்னும் 2 எண்ணம் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேய்ச்சி எடுத்தாச்சுங்க. இதில் வந்து நம்ம பட்டரை தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி பட்டரை வச்சு பண்ணிங்கன்னா சூப்பராக கிடைக்குங்க. அதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக மாவு தூவிட்டு அடுத்தது ஒன்று வச்சுக்கணுங்க. கொஞ்சம் கோணமானலாம் இருந்தால் ஒன்றும் இல்லை, நம்ம அடுத்தல ரோல் பண்ணி கட் பண்ண தான் போகிறோம்.
2 எண்ணெய் வச்சாச்சு. அதுக்கு மேலே ஒன்று வச்சுக்கலாம். மேலே கொஞ்சம் மாவு தூற்றிட்டு அதுக்கு மேலே ஒன்று வச்சுக்கலாம். 4 எண்ணெய் மட்டும் வச்சு கட் பண்ணணுங்க. அது ரேஸை தேய்ச்சிக்கலாம். இது மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம இப்போ ரோல் பண்ணணுங்க. இதை அப்படியே ரோல் பண்ணிடுங்க. டைட் பண்ணி பண்ணுங்கள். ரோல் பண்ணியாச்சு. இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. பரோட்டா வந்து நமக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணிடணும். இப்போ கட் பண்ணியாச்சுங்க. இப்போ அப்படியே லேயராக வந்திருக்கு பாருங்க. நமக்கு அப்படியே ப்ரெஸ் பண்ணிடணுங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே தேய்ச்சிடணும். எக் பரோட்டா மாவு தயாராகிடுச்சுங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிடணும் எல்லாத்தையும். அவ்வளோதாங்க. ஒரு பிளேட்டில் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். மறுபடியும் கொஞ்சமாக மாவில் போட்டு டிப் பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சிடணுங்க. லேயர் வந்து உங்களுக்கு அழகாக கிடைக்கும் இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா. லைட்டாக மாவு தூற்றிட்டு தடவுங்க. லைட்டாக மாவு தூற்றிட்டு தேய்ச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று தேய்ச்சாச்சு. அடுத்தது ஒன்று தேய்ச்சிக்கலாம். எக் பரோட்டா யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. யாருமே இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்ருக்க மாட்டீங்க. சாப்பிட்டு பாருங்கள். லேயர் வந்து நமக்கு அழகாக லைனாக தெரியுதுங்க. தேய்க்கும் போதே தெரியுது. ரெண்டாவது ஒன்று தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ 4 எண்ணெய் தேய்ச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இதை நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. எந்த கடாயில் பண்ண போகிறீங்களோ அந்த கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம லைட்டாக பட்டர் தடவிக்கலாம். பட்டர் தடவிட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்கதை போட்டு எடுத்துக்கணும். ரொம்ப திண்ணமும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் தேய்ச்சிக்கோங்க. அப்படியே பெரட்டி போட்டுடணும். கொஞ்சம் வெந்தால் போதும். ரொம்ப வேகணும்னு வேண்டாம். பரோட்டாக்கு வந்து நம்ம ரெண்டாவது நம்ம வேக வச்சு தான் எடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் மட்டும் வேக வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் மட்டும் நம்ம முட்டை ஸ்டஃப்பிங் பண்ணிடணுங்க. நீங்கள் இதே இது மைதா மாவுலேயும் பண்ணலாம்.
நம்ம ஹெல்த்தியாட்டு கோதுமை மாவில் பண்ணியாச்சுங்க. வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு வெந்தால் போகிறோம். நம்ம ரெண்டாவது நம்ம வேக வச்சு தான் எடுக்க போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு புரோட்டாவை போட்டுக்கலாம். இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் பட்டர் தடவிடணுங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு கொஞ்சமாக பட்டர் தடவினீங்கன்னா சீக்கிரமாட்டு வெந்துருங்க. ஒரு சைடு வந்துருச்சு சரிங்களா. இந்த மாதிரி எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதே ஃபேனில் கொஞ்சமாவது பட்டராது நெய்யாவது ஆட் பண்ணிக்கோங்க. அல்லது எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கணும். ரெண்டு முட்டைக்கானும் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாட்டு இப்படியே மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம புரோட்டாவுக்கு பண்ணோம்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு மேலே ஒரு புரோட்டாவாக வச்சுக்கணுங்க. அடியில் வந்து நல்ல முட்டை வேகணுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடணும். இப்போ அப்படியே நம்ம திருப்பி போட்டுடலாங்க. அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் மட்டும் நம்ம அதுக்கு மேலே முட்டையை ஆட் பண்ணணுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு முட்டையை, இதுக்கு மேலே நம்ம ஒரு சப்பாத்தியை அப்படியே டிப் பண்ணிடணும். சூப்பராட்டு வெந்துடும் உங்களுக்கு. ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படி லேசாக சைடில் அப்படி எடுத்து விட்ருங்க. சூப்பராக கிடைக்குங்க. எக் புரோட்டா ரெடிங்க. இதுக்கு கடையில் போய் சாப்பிடணுமாங்க? நம்ம வீட்டிலே எவ்வளோ ஈஸியாக எளிமையாக பண்ணியாச்சு பாருங்கள். திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சோம்னா சூப்பராக வெந்துருங்க. கொஞ்சமாக பட்டர் தடவிடலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். மறுபடியும் அப்படி திருப்பி போட்டுடலாம். சூப்பரான பரோட்டா ரெடிங்க. பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டு பக்கமும் சூப்பராக வெந்துருச்சுங்க. அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். மறுபடியும் ஒன்றை போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் முட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. முட்டை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சமாக கிண்டி கொடுத்துடணும். அப்போ தான் அந்த புரோட்டா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஓரத்துலலாம் அந்த மாதிரி சைடில் அப்படியே திருப்பி விட்ருங்க. அங்கங்கே உலையாத அளவுக்கு போட்டு விட்டு நம்ம இப்போ ஒரு புரோட்டாவை வச்சுக்கலாம். புரோட்டா விட்டு வெளியில் முட்டை வந்துச்சுன்னா அந்த மாதிரி டிப் பண்ணுங்க. கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. கொஞ்சம் வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே பரோட்டாவை திருப்பி போட்டுடலாங்க. வா, இதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம முட்டை ஆட் பண்ணி
நம்ம அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பிங் வச்சுக்கணுங்க. அப்படியே ஒரு பரோட்டா வச்சிங்கன்னா நல்லா ஸ்டிப் ஆயிரும். இப்போ எக் பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராகிட்டு பண்ணி எடுத்து வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கிறது அப்புறமா போட்டுக்கலாம். சூப்பரான எக் பரோட்டா ரெடிங்க. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான எக் பரோட்டா ரெடிங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. நம்ம அப்படியே சாப்பிட்லாங்க. சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. சூப்பராகிட்டு கிடச்சிருக்கு. எக் பரோட்டா வந்து எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். நமக்கு எம்மியாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமான சுவையில் பண்ணியாச்சுங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. கட் பண்ணி காட்டுறேன். அப்படியே ஒரு சப்பாத்தி கட்டில் ஒரு பரோட்டாவை எடுத்து வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். அப்படியே 4ஆக கட் பண்ணி டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்து விட்டிங்கன்னா குழந்தைகள் ஸ்கூலில் வச்சு சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. மதிய லஞ்சுக்கு, ஸ்நாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. எல்லாம் சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். அருமையான சுவையில் எக் பரோட்டா பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கங்க. ட்ரை பண்ணிட்டு அப்படியே வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பர் பரோட்டாங்க. நல்ல அடுக்கடுக்காட்டு லேயரும் கிடச்சிருக்கு நமக்கு. லேயர் எப்படி வந்திருக்கு பாருங்கள். சூப்பராகிட்டு சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். அருமையான சுவையில் எக் பரோட்டாங்க. எக் பரோட்டா சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்குங்க. டேஸ்ட் வந்து அருமையான சுவையில் கிடச்சிருக்கு. நீங்கள் அப்படியே சாப்பிட்லாங்க. சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. தேவைன்னா நீங்கள் டமாட்டா கெச்சப் வச்சு சாப்பிட்லாம். ஒன்றுமே தேவையில்லைங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது பரோட்டா வந்து. சூப்பருங்க. முட்டை இருந்தால் போதும், ஈஸியாகிட்டு வேலை முடிஞ்சிருங்க. சைட் டிஷ்க்கு நம்ம காய் இல்லையே அது இல்லையேன்னு கவலையே படாண்டா. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சூப்பராக கிடைக்கும். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.